பிசினஸ் எத்திக்ஸ்னா என்னன்னே தெரியாத ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் பிசினஸ் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர். இவர் எலக்ட்ரானிக் ஷோரூம் கடை பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து ஆரம்பிக்கட்டும், பொருள்லாம் விற்கட்டும் தப்பு இல்லை. இவர் வந்து ஒரு பொருளை வந்து இப்போ விற்கிறாரு அப்படின்னா அதோடைய விலையை சொல்லலாம். ஆன்லைன் ப்ரைஸ் வந்து நாங்கள் இவ்வளோ கம்மி பண்ணி தரோம், இந்த பொருள் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த பொருளோடைய குறைகள் என்ன, நிறைகள் என்ன அப்படின்னு தான் சொல்லலாம். அதெல்லாம் தவறு தவறு கிடையாது. ஆனால் இதோடைய லேண்டிங் ப்ரைஸ் என்ன, 280 சொல்லியிருப்பாரு. அப்புறம் இவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 285 சொல்லியிருப்பாரு. எவ்வளோக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 380 சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா? ஸோ இதனால சின்ன வியாபாரிகள் எந்த அளவுக்கு பாதிப்படைவாங்க அப்படிங்கிறத யோசிச்சாரா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ இவருக்கே அது பாதிப்பு தான். ஏன்னா இப்போ ரூ. 95 லாபத்துக்கு விற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன ரூ. 95 இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ லாபமா? ஏன் இன்னும் ஒரு ரூ. 40 கம்மி பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளுக்கும் ஒரு 50 கஸ்டமர் 60 கஸ்டமர் டெய்லி கம்மி பண்ணி கேட்டால் அவர் எப்படி கடையை நடத்த முடியும்? கடையோட வாடகைன்னு ஒன்று இருக்குது, கடைக்கு கரண்ட் பில்னு இருக்குது. ஒரு சின்ன கடைக்கே 2000, ஒரு பெட்டி கடைக்கே 2000 கரண்ட் பில் வரும். அவர் வச்சிருக்க கடை சைஸுக்கு அவர் ஏசி தான் கண்டிப்பாக போட்டிருப்பாரு. எப்படி தான் கரண்ட் பில்லாம் எகிரும். ஸோ அதாவது எம்ப்ளாயி வச்சிருப்பாரு, அவங்களுக்கு சேலரி போடணும். ப்ளஸ் விற்கிற பொருளுக்கு எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி மாதம் மாதம் ஃபைல் பண்ணணும், அதுக்கு ஒரு செலவு பண்ணணும். ஸோ இவ்வளோ செலவுகள் இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்கள ஓப்பனா லாபம் எவ்வளோக்கு இந்த பொருளை வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னால் இந்த பிஸ்னஸ்க்குன்னு உள்ள ஒரு எத்திக்ஸ் வந்து பாதிப்படையாதா? இவர் வந்து பெரிய யூடியூபர். ஸோ அதனால இவருக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணாலே எப்படி இருந்தாலும் ஒரு லட்சக்கணக்கில் கிடைக்கும். அதெல்லாம் வச்சு இப்போ சொன்ன அந்த கடை வாடகை கரண்ட் பில்லாம் கட்டிக்கிறாருன்னு வச்சுப்போம். ஆனால் ஒரு சின்ன வியாபாரி என்ன பண்ணுவாங்க? இப்போ இவர் பார்த்தீங்கன்னா பெரிய வியாபாரி. ஸோ இவருக்கு இப்போ மார்ஜின் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி தராங்க. ரூ. 285 ஒரு பொருளை தராங்க. இதே கன்னியாகுமரியிலேருந்து ஒரு வியாபாரி போகிறாரு, அவர் கம்மியாக தான் கொள்முதல் பண்ணுறாரு வச்சுக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரூ. 300 310 கிட்ட தான் கொடுப்பாங்க. மார்ஜின் கம்மி பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதை சேஃபாக எடுத்து வந்து விற்கணும். ஸோ அதுக்குன்னு ஒரு செலவுகள்லாம் இருக்குது. ஸோ அந்த செலவெல்லாம் பண்ணி அவர் வந்து ஒரு ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுவார். ஓகே, ஸோ இவர் விற்கிற ப்ரைஸ்லேருந்து ஒரு ரூ. 10 30 40 அதிகமாக தான் வச்சு விற்க மாரி இருக்கும். ஸோ அவருக்குலாம் வியாபாரம் பாதிக்காதா? அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவார். ஆக்சுவலி இவரோட வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருக்கும். அதாவது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ரூ. 1000 தான் வாங்கினேன், இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வந்திருக்கும். அது உண்மையாக பையன் தெரியல. பட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பார். இப்போ ஆன்லைன் ப்ரைஸு இவரே வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைனில் இந்த பொருளை விற்க மாட்டோம், நீங்கள் வந்து கடையில் தான் டேரெக்டாக வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஏன் ஆன்லைனில் விற்க மாட்டார்? அதே ரூ. 380 ஆன்லைனில் விற்க வேண்டியதானே? ஏன்னா விற்க முடியாது. ஆன்லைன் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. ஆன்லைனில் விற்றீங்கன்னா நீங்கள் கொரியர் சார்ஜ் வாங்கி ஆகணும். ப்ளஸ் அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோன்னு எதில் விற்றாலுமே அதுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் இருக்குது. ப்ளஸ் ரிட்டர்ன் சார்ஜ் வேறு இருக்குது. நீங்கள் பொருளை அனுப்புறீங்க, கஸ்டமருக்கு போய் சேரும்போது உடஞ்சிச்சு அப்படின்னா ரிட்டர்ன் கண்டிப்பாக எடுத்து ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு சார்ஜ் அவன் போடுவான். ஒருவேளை இவரே பர்சனலாக கொரியர் பண்ணால் இதுக்கு அதிக சார்ஜ் ஆகும்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைனில் விற்கும்போது அதுக்குன்னு ஒரு ப்ரைஸிங் ரேட்டிங் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ஓப்பனாக இவ்வளோ ப்ராஃபிட் வருது, நான் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படிலாம் சொன்னால் ஒரு செயின் பார்த்தீங்கன்னா பாதிக்கும். ஓகேவா? ஸோ அவருக்கும் பாதிப்பு, சின்ன வியாபாரிகளுக்கும் பாதிப்பு, ஆன்லைனில் விற்கிறவங்களுக்கும் பாதிப்பு. ஸோ அதனால் இவர் ஒரு பொருளை விற்கிறாருன்னா ஆன்லைனில் நான் என் கடையில் இவ்வளோ ரூபாய்க்கு தான் விற்கிறேன், இந்த ப்ரைஸ் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் ஓப்பனாக சொன்னால் வந்து ஒரு பிஸ்னஸுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். இதே தான் ஜேசன் சாமுலும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீடியோவை ரெஃபர் பண்ணி சொல்லியிருப்பார். அதாவது ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா சாரீ பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்ககிட்டே மேனுஃபேக்சர் நாங்களே பண்ணுறோம், எங்கிட்ட வேணால் இவ்வளோ கம்மியாக கிடைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் பற்றி டீட்டெயிலாக ஜேசன் சாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருப்பார். ஸோ ஒரு பிஸ்னஸில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பொருளுக்கான விலையை இங்கே தப்பு இல்லை. ஆனால் நான் எவ்வளோக்கு வாங்குறேன், எவ்வளோக்கு விற்கிறேன் அதெல்லாம் சொல்லணும் அவசியமே கிடையாது. பிஸ்னஸ்க்கான எத்திக்ஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வியூஸுக்காகவும் உங்கள் இதுக்காகவும் சொன்னீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்கள் பிஸ்னஸுமே பாதிக்கும். ஏன்னா இப்போ ஒரு பொருள் வந்து இந்த மாதம் ஒரு விலை விற்குன்னா அடுத்த மாதம் வேறு விலை தான் விற்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ பார்க்குற மக்கள் கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஓகே, நான் அந்த வீடியோவில் இவ்வளோ பார்த்தேன், எனக்கு இவ்வளோ தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அடம்பிடிப்பாங்க. ஸோ அதனால் ஒரு வியாபாரியோட வியாபாரம் பார்த்தீங்கன்னா பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வியாபாரி சொல்கிற வரைக்கும் மக்கள் வாங்கிக்க மாட்டாங்க. ஓகே, பேரம் பேசி தான் வாங்குவாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து ஓப்பனாக ஒரு பிஸ்னஸோடைய மூலாதாரத்தையே நீங்கள் வெளியிடுவீங்க அப்படின்னா அது வந்து ஏற்புடையதாக எனக்கு தெரியல. ஸோ இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரிவிங்க.